வணக்கம். குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய கதைகளை பார்த்துட்டு வரோம். அவர் குருஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல் நடத்திய முதல் அற்புதம் இது. ஒரு நாள் மடத்துல இருக்க சீடர் ஒருத்தருக்கு ராகவேந்திரோட ஆசீர்வாதப்படி திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு அவரை வணங்குற அந்த சீடருக்கு நீண்ட நாள் சௌக்கியமா வாழ்வு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் கூறி அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்சம் பொண்ணும் பொருளும் கூட கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. திருமணம் ரொம்ப அமோகமா நடைபெறுது. தனக்கு ஒரு சிறந்த மனைவி மகாலட்சுமி போல ஒரு மனைவி அமைஞ்சதுல அந்த சீடருக்கு ரொம்ப சந்தோஷம். திருமணத்துக்கு வந்திருந்த ஒவ்வொருத்தரையுமே அவர் வழி அனுப்பி வச்சிட்டு இருக்கும் போது எதையோ கொடுக்கறதுக்காக உள்ள அறைக்குள்ள போறாரு. போயிட்டு வெளியே வரும்போது வாசப்படியோட நிலவுல அவரோட தலை மடார்னு மோதிருது. அதுல அவரும் கீழே விழுந்துடுறாரு. அவர் மயக்கத்துல இருக்காருன்னு தண்ணி தெளிச்சு பார்த்தா அவர் யாராலும் எழுப்ப முடியல. நாடி பிடிச்சு பாக்குறாங்க, இதய துடிப்பையும் பாக்குறாங்க, நாசி அருகிலையும் கை வச்சு பாக்குறாங்க. அவர் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கறத உணர்ந்ததும் எல்லாரும் கதறி அழுகவும் திருமண வீட்டோட நிலையை மாறுது. ராகவேந்திரரே நீண்ட நாள் சௌக்கியமா வாழ்வுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க தாங்க முடியாம அழுக இந்த விஷயம் ராகவேந்திரருக்கும் தெரிய வருது. அவர் முன்னாடி கொண்டு போய் கிடத்தப்படுற அந்த சீடருடைய உடல் மேல ராகவேந்திரர் தன்னோட கமண்டலத்துல இருக்கிற நீரை எடுத்து தெளிக்கவும் அவர் தூக்கத்துல இருந்து எழுந்தவர் போல எழுந்து உட்காரவும் செய்யறாரு. இப்படி தன்னுடைய சீடருடைய உயிரை காப்பாத்தினது நிகழ்வு தான் அவர் குருநாதரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமே நடந்த முதல் நிகழ்வு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர்ல நடந்ததை தான் சொல்லணும். ஏன்னா தஞ்சாவூர்ல அங்கதான் அவர் சன்னியாசத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னாலும் பல வருடங்கள் கழித்து அங்க போர்கள்னாலையும் மழை இல்லை அப்படிங்கறதுனாலையும் பஞ்சம் அதிகமாக இருந்தது. தஞ்சாவூருடைய அரசர் விஜயராகவ நாயக் ரொம்ப நல்ல அரசரா தான் இருந்தாரு. மக்களோட பசிப்பினி போக்குறதுக்காக தன்னுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து உதவினாரு. இருந்தாலும் மக்களுடைய பிணியை தீர்க்கறதுக்கு ராகவேந்திரால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நேர்லயும் போய் அவரை வர சொல்லி அழைப்பும் விடுக்கிறாரு. ராகவேந்திர சுவாமிகள் தஞ்சாவூருக்கு வந்து சேர்றாரு. அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்க ஊரோட எல்லைக்கு வராரு. அவர் தங்கறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. தஞ்சாவூர் வந்ததுமே ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய மடத்துல இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் மக்களுக்கு கொடுத்து முதல் கட்ட உதவி ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா அவங்களுடைய பஞ்சம் தீரணும் அப்படிங்கறதுக்காக அரண்மனையோட தானிய களஞ்சியத்துல பீஜாட்சர மந்திரத்தையும் எழுதி வைக்கிறாரு. அதோட இங்க வரக்கூடிய எல்லாருக்கும் தானியங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி அரசருக்கும் கட்டளையிடுறாரு. அதுபடி மக்களுக்கு அந்த தானிய கிடங்குல இருந்து தானியங்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி எவ்வளவு அள்ளி கொடுத்த போதும் கிடங்குல இருக்கக்கூடிய தானியத்தோட அளவு குறையவே இல்லை. எவ்வளவுதான் எடுத்தாலும் மறுபடியும் ஊற்ற போல சுரந்துகிட்டே தான் இருந்தது. இது இரண்டாவது கட்டமா அவர் செய்த உதவி. மூணாவது கட்டமா அங்க பஞ்சத்தை முழுமையா ஒழிக்கணும்னா மழை பெய்தாதான் முடியும் அப்படிங்கறதுனால அதுக்கான யாகத்தையும் செய்ய துவங்குறாரு. யாகம் ரொம்ப சிறப்பான முறையில நடந்துட்டு வருது. மழையும் பொழிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த நாட்டு மன்னன் இந்த அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு வைர மாலைய ராகவேந்திர கிட்ட சந்தோஷமா கொண்டது பரிசா கொடுக்கறாரு. வைர மாலையை அன்போடு ஏற்றுக்கிட்ட ராகவேந்திர அதை அப்படியே ஹோம குண்டத்திலையும் அக்னியிலையும் போடுறாரு. இதை பார்த்ததும் அதிர்ச்சியான அந்த மன்னன் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ராஜ பரம்பரையை சேர்ந்து இந்த வைர மாலையை நம்ம எவ்வளவு அன்போடு அதை கொடுத்தோம், இதை ஒரு முறை கூட உத்து பார்க்க ஹோமகுண்டத்துல போட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. இனிமே அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்நேரம் அது பஸ்மமாயிருக்கும் அப்படின்னாலும் அவர் மனசு கேட்காம அந்த வைரமாலையோட நினைவிலேயே இருந்தாரு. இதை கவனிச்ச ராகவேந்திரர் அக்னி தேவனை வேண்ட திடீர்னு ஹோமகுண்டத்துல இருந்து ரொம்ப பெரிய ஜுவாலை எழுந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. மெதுவா அந்த ஜுவாலை பேரொளியா மாறி அந்த இடம் முழுக்க பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னு எல்லாரும் கூர்ந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசர் கொடுத்த அந்த வைரமாலை அவர் கொடுத்தப்போ இருந்ததை விட அதீத ஒளி வீசக்கூடியதா ரொம்ப பேரொளியோட அந்த வைரமாலை வெளியே வருது. அந்த வைரமாலை எடுத்து மன்னர்கிட்ட கொடுத்த ராகவேந்திர சொல்றாரு, நீங்க எனக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இந்த வைரமாலையை கொடுத்தீங்க. ஆனா இந்த ஹோமத்துல தேவர்கள் நமக்கு கொடுத்த பரிசு தான் இந்த மலையை. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கத்தான் இந்த மாலையை நான் ஹோமத்துல போட்டேன். இப்போ அது உங்களுக்கு மனசு கேட்கல அப்படிங்கறதுனால நான் திரும்ப அதை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. கேட்டதும் மனசு வருத்தப்படுற மன்னர், நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இது மூலராமருக்காவது இந்த மாலையை சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த மாலை திரும்ப மூலராமருக்கே அணிவிக்கப்படுது. யாகங்கள் நடக்கும் போதுதான் தேவர்களுக்கு உணவு கிடைக்கும். அப்போதான் அவங்களால சக்தியோட நமக்கு மழை வளமும் செழிப்பையும் தர முடியும், நாடும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பீஜாட்சர மந்திரத்துக்கு தானியங்களை கொடுக்கிற வல்லமை இருக்கனாலதான் தானிய கிடங்களை பீஜாட்சர மந்திரத்தையும் நான் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமேல் ராகவேந்திரர் கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் தஞ்சாவூர்லயே தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கும்பகோணத்துக்கு கிளம்பினாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. வரக்கூடிய எபிசோட்ஸ்லயே ராகவேந்திர மகிமைகளை பார்க்கலாம்.